வளர்க்கணும். சொன்ன பாத்தியா? ஒத்துக்கிறேன் மனுஷார. கை குடுற. ஆண்டவர். உடனே சூர்யா அம்மா முகத்துல ஒரு சந்தோஷத்தை மட்டும் பாருங்களேன். அப்படியா? எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? லட்சுமி சொல்லுமே. என்னது? அண்ணே என்ன எதுக்கு நான் கூப்பிட்டேன்? ஆண்டவன் நிறைய சொல்றேன்டா. சொல்லுனே. மனசார சொல்றேன். சொல்லுனே. சூப்பர் ஃபிகர். அண்ணே நீ எல்லாம் ஒரு அண்ணன். டேய் என்னடா முறை வேணும்? தங்கச்சியா? பெரிய மாமா அத்தாச்சி. அண்ணே என்னை எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு நாரதர் மகா வந்திருக்கு. நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? அழைத்து வாருங்கள். நானும் வரவேற்பு கொடுத்து சாமி கிட்ட ஆசீர்வாதம். எக்ஸ்கியூஸ் மீ சாண்டல் பாய். ஒழுங்கா கூப்பிடுறேன். சந்தனகுமார சாண்டல் பாய். வாங்க ட்ரூ. தலைவா தவப்புதைவா வருகவே. நன்றி நன்றி கடந்த வணக்கம். கலைவாணி மகனே கலைஞான வடிவான கலைஞான மகரிஷி அவருக்கு இதுவோ கடைகள் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்கள். ஆனா சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடு என்ற காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ் அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக வருக. நல்லா சிறப்பட மெய்தான இருந்து விதை விதைத்து கைதாத்தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்தல் முடித்த கண்மணிகள் காவிய பொன்மணியே அருகான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம், இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால்
உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. வெள்ளை கருகுறத்து வெள்ளைப்படி கொண்டு வெள்ளை தாமரைகள் விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம் கிழவர்கள் அல்லால் கருதாடும் வெள்ளமை பிறந்த பெண்மகளே, என் நாணயத்தின் நன்மகளே, நீ வாழ்க, நின் குளம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உண்மையை சொல்ல விவரங்கள் கிட்ட திறந்து விடாமல் இருக்குன்னு கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்க சுவாமி. பார்ப்பதற்கு பிராகணித்தவர்கள் நிறுவனம் காதவன் தொண்டை ஆரம்ப நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டுப்பத நன்மகளே, வில்லில் விடுபட்டு வரைந்தனை போல சொல்லில் சுவை கூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலளித்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்று ஒருங்கி அமைப்பற்ற அரணங்கே கருஞ்சொல், முல்லை, மருதம், நெய்தல், பாலை என சொல்லக்கூடிய 5 வகை இடங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருவருப்புக்கு விடுச்சவர்கள் அவசியமாக குறிச்சவர். அப்படிப்பட்ட குறிச்சவர்கள் முத்துக் குழுவும் குமரக்கடவும் குழுகொண்டு தொண்டை நாடு நல்லது. இன்னும் ஒன்று கேட்கலாமா? தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயின் பெயர் பெயர் வள்ளி, உடன் பிறந்தார், உடன் பிறவாதவர் 7. இங்க எதற்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. கருந்தனை யாருக்கு? சிந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, சிந்தனை செந்தில் வடிவேலு. காவலுக்கு வந்து காவலை எப்படி பாத்துக்கிட்டு பாத்துட்டு இருக்கோம்? ஏன் கண்ணுங்கருத்துமா பாக்கணும்? எங்க அப்பா சொன்னார்ல, எங்க அப்பா அப்படிதான் சொல்லி அனுப்புனாரு. அவர் உங்க அப்பாவா? கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில வச்சுக்க செப்பலா கட்ட. யார் கொடுத்தது? இதனுடைய பாட்டு ருக்குமணி கொடுத்தது. எதுக்காக கொடுத்தாங்க? தாள நிர்ணயம் வரணும் அப்படிங்கிற காரணம். தாளம் போடுவதற்கு பாட்டுன்னு ஒண்ணு இருந்தா தாளம் ஒண்ணு இருக்கணும். தாளத்துல சேரலாம் செத்த போனதுக்கு சமம். ஆமா, தாளத்தோட பாடணும் இல்லையா? அப்ப அந்த தாளம் போடுறதுக்காக அவங்க வேலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஆமா, 3 வயசு குழந்தை கையிலேயே தாளம் போட்டு பாடுச்சு. எந்த குழந்தை? அந்த குழந்தைக்கு தாளம் கொடுத்தது யாரு? கொடுத்த தாளம் என்ன? தங்கம்மா. நேரம் ஆயிடுச்சு, அதனால வந்து கேள்விக்கு வந்துடும். அம்மா தங்கம்மா சொல்லுங்க. தங்கம். சரி, வச்சிருந்தது யாரு? கொடுத்தது யாரு? கொடுக்க சொன்னது யாரு? கொடுத்தது வந்து ஞான சுமதருக்கு. கொடுத்ததுக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராசக்தி பாலூட்டினால் அல்லவா? யாருக்கு அவ கொடுக்க சொன்னா? மீனாட்சி ஆகப்பட்டவள் கொடுக்க சொன்னா சிவபெருமான் கொடுத்தாரு. ஆனா தங்க தாளத்துல இருந்து சத்தம் வருமா? சத்தம் வராது. தங்க தாளத்துல இருந்து சத்தம் வராது. சொல்லுங்க. ஆமாண்ணே, தங்க தாளத்துல இருந்து பொதுவாகவே சத்தம் வராது. ஆனா திருஞான சம்பந்தர் கையில கொடுத்த தங்க தாளத்துல இருந்து சத்தம் வந்துச்சு. என்ன காரணங்க? தங்க தாளத்துல சத்தம் வராது, ஆனா சத்தம் வந்துச்சு. எப்படி எப்படி சத்தம் வந்துச்சா? நம்மளாம் நினைச்சா சத்தம் வருமா? கடவுள் நினைச்சாரு. அதனாலதான் அந்த தாளத்துல என்ன எழுதிருக்குமா? சிவாய நமன்னு எழுதிருக்குமா? சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனேன்னு சொல்லியிருக்காங்க. அன்பே. அதனால அந்த தாளத்துல சிவாய நமன்னு எழுதிருக்குமா, அதனால சத்தம் கெடுத்து அந்த தங்க தாளத்துல அப்படிப்பட்ட சிறப்புலாம் இருக்கு. இது என்னங்க? இது யாழ். யாழ் எத்தனை வகைப்படும்? அது 4 வகை. என்னென்ன யாழ்? பேரியாழ், சகோட்டியாழ், செங்கட்டியாழ், மகரையாழ். இது யாழ் எங்க போய் வாங்கினீங்க? இது யாழ்ப்பாணத்துல. யாழ்ப்பாணம் என்ற பேரு யாழ் வாங்கினதுக்கு அப்புறம் வந்துச்சா அல்ல அதுக்கு முன்னாடி இருந்துச்சு? வாங்கினதுக்கு அப்புறம் தான். வாங்கினதுக்கு அப்புறம் யாழ்ப்பாணம் என்ற பேர் இருந்துச்சு. புராணங்கள் எத்தனை? 18 புராணங்களே நீங்க வரீங்களா? வரலையே. நீங்க வராத புராணம் இருக்கு. கருட புராணம், இதிகாசம் எத்தனைங்க? இன்னொரு புராணம் இருக்குங்க. அதுக்குள்ள பேசாம இருக்கீங்க. நான் சொல்லி முடிக்கல. கருட புராணத்துல நீங்க வரல. புராணத்துல நீங்க வரல. பிரம்ம வைவர்த புராணம் அப்படின்னு ஒரு புராணம். பரவாயில்ல, வந்து அப்படி கிடையாது. கவனிக்க கூடாதுன்னு இல்ல. நான் கேட்க தெரியல அப்படி நிப்பாட்டுங்க. ஒண்ணு தெரியல. சில பேர் நிறைய படிச்சிருந்தாலும் மறந்துருப்பாங்க. அதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கதா உட்காந்துருக்கவங்ககிட்ட அதை ஞாபகப்படுத்தி ஒருத்தவங்களை அப்படி அப்படி நீங்க மறந்து இருக்கலாம். அதுவும் இருக்குல்ல. சரிங்க, சரி. இதிகாசம் எத்தனை? 2. என்னென்ன இதிகாசம்? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்தை எழுதுறது யாரு? எந்த மொழியில? அப்படி கேட்கணும். கையில கட்டையை பிடிச்சிட்டு வரவங்க நாரதர் நான் ஒத்துக்கிறது கிடையாது. சமஸ்கிருதத்துல எழுதுறது யாரு? வால்மீகி முனிவராக. வால்மீகின்னா என்ன அர்த்தம்?
வான்மீகம் அப்படின்னா கரையான் என்று ஒரு அர்த்தம் உண்டு. என்ன கரையான் புற்றெடுக்க கருணாக புகுந்து கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. கரையான் அது கஷ்டப்பட்டு கட்டி வைக்கும். சரிங்க. அந்த புத்தை என்ன பண்ணும், பாம்பு போய் உள்ள புந்துக்கிட்டு கரையான உள்ளே வரவிடாம பண்ணிடும். சரி. அது மாதிரி வான்மீகம் என்றால் கரையான். சரி. அந்த முனிவர் அட்சகன் என்று சொல்லி முனிவராகப்பட்டவன் மிகப்பெரிய ஒரு திருடன். அப்ப கானகத்தின் வழியாக நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று என்னிடம் அடித்து பறிக்க ஆரம்பித்தான். அப்பதான் நான் சொன்னேன், அப்பா இது திருடுவது மிகப்பெரிய ஒரு பாவம், நீ மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். சரி அப்படின்னு நான் சொன்னேன். அவன் சொன்னா, நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணும், அவர்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு அந்த ரட்சகன் சொல்லி முடிவு அவனாவும் சொன்னான். அப்பதான் நான் சொன்னேன், இப்ப நீ சுமக்கூடிய இந்த பாவம் உன்னுடைய மனைவிக்கு சேர்மன் போய் கேட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சேன். நேரம் இல்ல, வான்மீகனா புத்து நேரம் யாரு அப்படின்னா ரத்னாகரன் என்பவன். ரட்சகன்னா திருடன் அர்த்தம். அப்ப ரத்னாகரன் என்பது அவனோட பேரு. இப்படி சிறப்புல இருக்கு. மகாபாரதம் எழுதுறது யாருங்க? மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார். ஏன் இதை எந்த மொழியிலன்னு கேட்கல? வேதவியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதுறார். வேதவியாசர் மொத்தம் எத்தனை பேர்? 28 பேர். 28 வேதவியாசர்ல எத்தனாவது வேதவியாசர் மகாபாரதம் எழுதுறது? இப்ப இருக்கக்கூடிய 28வது வேதவியாசர் மகாபாரதம் எழுதுறது. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு. யுகம் நடத்துறாங்க. யுகங்கள் 4. என்னென்ன யுகம்? திரேதா, துவாபர, கலியுகம். திரேதா யுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திர புராணம். திரேதா யுகத்துல ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல ஸ்கந்தம் அடிச்சு கந்த புராணம். திரேதா யுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? 17,28,000 வருஷம். திரேதா யுகம் 12,96,000 வருஷம். துவாபர யுகம் 8,62,000. கலியுகம் 4,32,000 மொத்தம் சேர்த்து 43,20,000 வருஷம். 8 என்பது சதுரயுகத்தோட கணக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு 28வது சதுரயுகம். ஆபத்திற்கு உதவாதம் பிள்ளை, அரும்பசுக்கு உதவாதம் அன்னம், தாகத்தை தீர, தண்ணி அரித்திர மரியா, பெண்டு கோபத்தை அடக்க, குருமணி கொள்ள, தாகத்தை போக்க, தீர்த்தம் இருந்தோம் பயன் இல்லை. அப்படி நான் 100ல வந்தா நீங்க 108ல வரணும். அப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். என் பக்கத்துல இருக்கவங்க அந்த வேகத்துல வரணும். நெத்தில என்ன பண்றீங்க? நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவனை நினைத்து நாமமிட்டு இருக்கின்றேன். யார் நினைச்சு? நாராயணன். நாரதர் பாட்டன். நாரதர் வந்து நாராயணன் நினைச்சு போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்கீங்க? நாமமிட்டு இருக்கிறேன். நாமமா ராமமா? நாமம் என்பது வேறு, ராமம் என்பது வேறு. அப்ப என்ன போட்டிருக்கீங்க? நான் போட்டிருக்கிறது ராமம். சரிங்க, இருக்கட்டும். யார் நினைச்சு போட்டேன்னு சொன்னீங்க? பெருமாளை நினைச்சு போட்டிருக்கீங்க. ஆமா. முழு முதல் கடவுள்னு யாரு சொல்லுவோம்? விநாயகப் பெருமான். முழு கடவுள்னு யாரு சொல்லுவோம்? முதல் கடவுள் யாரு? முதல் கடவுள் விநாயகப் பெருமான். முழு முதல் கடவுளை கேட்கிறேன். இந்த உலகத்துல முதல் கடவுள் யாரு? சிவனாகப்பட்ட சிவபெருமான். இந்த சிவபெருமானோட ஆலயங்கள்ல எந்த திசையை நோக்கி இருக்கும்? சிவனுடைய ஆலயங்கள் பெரும்பாலும் அதிகமாக இருக்கக்கூடிய கிழக்கு திசையை நோக்கி, கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்கும். ஆனா மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய சிவன் கோயில் எது? இதை நாம் போய் தேடி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் உலகத்தெல்லாம் சுற்றுலவர் தானே, தேடி பார்க்க வேண்டியதானே? சொல்லுங்க. நியாயமா என்ன இப்ப கேட்டு நியாயம் இல்லாம கேள்விக்கெல்லாம் போல தெய்வம். நீங்க பதில சொல்றத வச்சுதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா வேணாமனே நான் யோசிப்பேன். இது சின்ன விவரம் தான். கேள்வி சொல்லுங்க. மதுரை ஆட்சி புரியக்கூடிய தெய்வம் அது மதுரை மீனாட்சி தான். மீனாட்சி. ஆமாங்க. மதுரைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன? மதுரைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தெய்வம். மதுரைக்கு மத்தியில இருக்கக்கூடிய தெய்வம். மதுரை ஆளக்கூடிய தெய்வம் மீனாட்சி. மீனாட்சி. மத்தியில் இருக்கக்கூடியது பாண்டியவா? ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது. ஆமா, இன்மையில் ஆலயம். ஏன்னா வந்து சிவபெருமானே வந்து சிவபெருமான வழிபட்ட ஆலயம் வந்து எது அப்படின்னா இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். இன்மையில் நன்மை தருவார் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. சரி. அது மேற்கு போது தான் திரும்பி இருக்கும். சரி சரி. அங்க மட்டும் கிடையாது. வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எங்க? கும்பகோணத்தை போடலாம். அந்த ஆலயமும் மேற்கு நோக்கித்தான். ஆனா நான் ஒரு ஆலயம் கேட்டேன், அது மட்டும் வராம இருக்கணும். உங்க மண்டையில இருக்க கொண்டையை நான் விரட்டி போடல. சொல்லுங்க. இப்ப மேற்கு புறம் திரும்பி இருக்கக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க? அதுதான் உங்க வாயிலிருந்தே வர விஷயம். இம்மையில் நன்மை தருவார் ஆலயம் இருக்கிறது மதுரையில் மத்திய தொகுதி, அதாவது மத்திய இடத்துல. அந்த ஆலயம் மேற்கு திசையை பார்த்திருக்கிறது. அங்க இருக்கிற சிவன் மேற்கு பார்த்திருக்கின்றார். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவில் நடிச்சக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிவனாக லிங்கமாகப்பட்டதும் அங்க இருக்கக்கூடிய ஆலயமும் மேற்கு புற வாங்கிவிட்டார். உழவெல்லாம் நல்லா கேட்கறீங்களே, அவ்வளவுதானே? ஒரு ஆலயத்துல நிறைய இருக்குங்க. ஒரு ஆலயத்துல நீங்களே கேட்டுங்க, நான் கேட்க வேண்டாமா? என்னங்க எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கீங்க, நான் கேட்கணும்ல. இப்ப
இப்ப சிவன் ஆலயம் என்று எடுத்துக்கொண்டாலே எல்லா ஆலயத்திலையும் என்ன இருக்கும்? முதலில் கொடிமரம் இருக்கும், அடுத்து நந்தியாகப்பட்டவர் இருப்பார், அதற்கப்புறம் தான் கருவறை இருக்கும். ஆனா கொடிமரமும் கிடையாது, நந்தியும் கிடையாது, அப்பற்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது. அது எங்க இருக்கு? சிவன் கோயிலா? மகாவிஷ்ணு ஆலயமா கேட்டேன். அது ஆவுடையார் கோயில், ஆத்மஞான சுவாமி கோயில். சரி, ஆவுடையார் ஆத்ம ஞான சுவாமி கோயில், ஆத்மநாத சுவாமி. சரி, இப்ப விவரமா சொல்லுங்க. நம்ம பக்கத்துல இருக்க ஒரு ஊர், இது அரசகுளம். இதுக்கு பக்கத்துல அருகாமையில இப்ப சாப்பிட்டு வந்தீங்களா? பாது என்ன ஊருப்பா? ஆத்தாடி இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களே இந்த குளிர்லயும். அதுக்கு ஏன் ஆவியூர் பேர் வந்துச்சு? எதுக்காச்சும் போல நமக்கு எதுக்கு? என்ன தலைவர? நிறைய ஆவிய சுத்ததுனால ஆவியர் வந்திருக்கோம். ஆமா. முதல் கேள்வி கேட்டீங்க. கேள்வி ஏன்னா அடிக்கிட்டே போக கூடாது. கொடிமரம் நந்தியே இல்லாத சிவன் கோயில் எதுன்னு கேட்டீங்க. கொடிமரம் நந்தியே இல்லாத சிவன் கோயில், நந்தியும் இல்லாத சிவனும் இல்லாத கோயில் ஆவுடை மட்டும் இருக்க கோயில் ஆத்மஞான சுவாமி கோயில்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து எங்க சிவனோட ஆலயம் நந்தியும் இல்லாம கொடிமரமும் இல்லாம இருக்கு அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்துல எல்லாருக்குமே தெரியும். பாண்டிய மன்னன் போய் மாணிக்க வாசகர்கிட்ட சொல்றாரு, அப்பா போய் குதிரை வாங்கிட்டு வான்னு சொல்லி. அப்ப குதிரை வாங்குறதுக்காக போறாரு. குருபதி என்ற மரத்தை பாக்குறாரு. மரத்தை கீழே வந்து சிவபெருமானே வந்து குருவாக அமர்ந்து இருக்கிறார். அப்ப இவருக்கு வந்து இந்த ஞான உபதேசம் எல்லாம் செய்யறாரு. யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்றாரு? இவருக்கு ஒரு கோயில் கட்டணுமேனு சொல்லி வந்தது சிவன் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப இவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பணுமேனு சொல்லி குதிரை வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டாரு பாருங்க. அந்த குதிரை வாங்குற காசுல கோயிலை கட்டி போறாரு. கோயிலை கட்டிட்டா என்ன ஆகுது? இங்க பாண்டிய மன்னன் பாக்குறான், ஏன்னா குதிரை வாங்க போறவன இன்னும் ஆளை கடாம எங்க அப்படின்னு சொல்ல. அப்ப இவர் மாட்டிக்கிட்டாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன பண்றாரா சிவபெருமான் வந்து நரியை பரியாக்குனது எல்லாருக்குமே தெரியும். இந்த நரியை பரியாக்கி எங்க கொண்டு வராரா? நம்ம ஆவியூருக்கு கொண்டு வராரு. 3 இடங்கள்ல திருவாசகத்துல நரியை பரியாக்கின படலம் வந்திருக்கு திருவாசகத்துல. அப்ப இந்த ஆவியூருக்கு கொண்டு வராரு சிவபெருமான் வந்து நரியை பரியாக்கி குதிரை ஓட்டுகிறாராக ஆவியூருக்கு கொண்டு வந்து வைக்கிறாரு. அது அவர் வந்ததுக்கு என்ன பேரு? ஒரு பேர் இருக்குல்ல சிவனுக்கு, நொண்டிசாமின்னு சொல்லி பேரு. ஆவியூர்ல எல்லாருக்குமே தெரியும், நொண்டிசாமின்னு நெடுஞ்சாலையில இருக்கு. அப்ப அந்த நொண்டிசாமி என்ற பெயரோட சிவபெருமான் ஆகப்பட்டவர் அந்த குதிரையை எடுத்துட்டு வராரு. அப்ப இரவு நேரம் தெரிஞ்சு போயிருது, இதுதான் வந்து நரின்னு சொல்லி தெரிஞ்சு போயிருது. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இங்கதான் ஆவியூர் வந்துருச்சு. இப்ப இந்த பாண்டிய மன்னர்கள் என்ன பண்றாங்களா, நம்ம நாட்டுக்குள்ள பாண்டிய நாட்டுல சோழர்கள் கட்டின கோயில் யாருக்காச்சும் தெரியுமா? சோழர்கள் கட்டியிருக்காங்க கோயில். பாண்டியர்களை தோற்கடித்து ராஜேந்திர சோழன் கட்டின கோயில தான் இன்று வரைக்குமே அவர்கள் வழிபட்ட கோயில தான், அவர் வழிபட்ட சிவன் கோயில தான் நந்தியும் கிடையாது, கொடிமரமும் கிடையாது. அது ஆவியூர்ல தான் இருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? அந்த கோயில பழுது பார்த்தா தானே தெரியும் அந்த கோயில் எப்படி அனாமத்தா கிடக்கு. அந்த கோயில்ல தான் இன்று வரைக்குமே கொடிமரமும் கிடையாது, நந்தியும் கிடையாது, இடிஞ்சு பாலஞ்சு கிடக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். அந்த கோயில்ல தான் வந்து கொடிமரமும் கிடையாது, நந்தி சிலையும் கிடையாது. ஆனா சிவனோட ஆலயம். சோழர்கள் வந்து இங்க தங்கனால சேர நாட்டை வந்து சோழர்கள் எதிர்த்து இங்கதான் ஓய்வு எடுப்பாங்களா, ஆவியூர்ல தான். அதனாலதான் சோழபுரம்னு சொல்லி நம்ம ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேரு ஆவியூர்னு பேர் வர ஒரு காரணம் கேட்டீங்க, அதை சொல்லணும்ல. ஆவியூர் பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஆவியூர்ல வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்க, இந்த பழைய காலத்து ஊர் நம்ம ஊரு, நிறைய புத்தகங்கள்ல வந்த ஊர் நம்ம ஊரு. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆவியூர்ல இருந்துதான் பால் வந்து அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு போவான். அதனாலதான் ஆவின் ஊர்னு சொல்லி பேரு. ஆவின் ஊர்னா என்ன? பசு. ஆவின் ஊர்னு சொல்லி பேரு. அது காலப்போக்கில் ஆவியூர் சொல்லி மாறிடுச்சு. அப்ப பேர் வர காரணமும் என்ன? ஆவினூர்னு சொல்லி பேரு. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பலாபிஷேகம் பண்ண கொடுங்க, நன்றிங்க அப்படின்றது பேரு. இதான் காரணம். பாராட்டு, நன்றி சொல்லுங்க. சரி, இருந்தாலும் தாங்க எடுக்கக்கூடிய பருவம் என்ன அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அப்படியா? எனக்கு நான் பேசும்போது நேரம் நிறைய எதிர்பார்க்கிறேன். முருகர் இப்படி இருக்காரு. 7 பருவங்கள், பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை சொல்லி 7 பருவங்கள் இருக்கு. அழகுள்ள பருவம் இருந்தாலும் ஆபத்து இருந்ததம்மா. ஏங்க அப்படி சொல்றீங்க? பட்டம் தவறா? நான் நெத்தியில என்ன போட்டிருக்கேன்? பட்டடிச்சிருக்கீங்க. பட்டை போட்டிருக்கேன். பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டையை போட்டிருக்கேன். யார் நினைச்சு போட்டேன் அப்படின்னா சிவபெருமான் நினைச்சு போட்டேன். சிவபெருமானையும் நினைச்சு போட்டேன், முருகரையும் நினைச்சு போட்டேன். ஏன்னா 2 பேருக்குமே பட்டை வந்தது. இந்த முருகப்பெருமான் நினைச்சு நான் பட்டை போட்டாங்க. சரி, இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை படைவீடுகள் இருக்குங்க? ஏன்னா இதோட விட்டு விட நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம், விடுஞ்சாலும் பரவாயில்ல. இவ்வளவு ஆர்வமான
நாங்க நடத்திக்கிட்டு தான் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. முருகருக்கு எத்தனை படை வீடு? 6 படை வீடு. 6 படை வீடு. 6 படை வீடுன்னு சொல்லுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருத்தணிகை, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. 6 படை வீடு. இதான் 6 படை வீடு. இந்த பழனியில போய் என்ன காரணத்துக்காக அப்படி போய் உட்கார்ந்தாரு? ஆண்டியா போய் உட்கார்ந்தாருல, என்ன காரணம்? கனி கிடைக்கலங்கிறக்காக கையில கட்ட கோவத்தோட போய் கனி கிடைக்கலன்னு போய் உட்கார்ந்துட்டாரு. கையில கட்ட கழுத்துல கொட்ட முருகர் பேர் இருக்கு. கோவத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. பழம் கிடைக்கலன்னு சொல்லி கோவத்துல மலை மேல போய் உட்கார்ந்துட்டாரு. ஆனா முருகர் இன்னொரு விஷயத்துக்கு கோபப்பட்டு போன அந்த விஷயம் என்ன? இன்னொரு விஷயத்துக்கு கோவப்பட்டாரு. கோவப்பட்டு போனாரு உங்க அப்பா அம்மா விட்டுட்டு. அது எந்த விஷயம்? என்ன காரணம் சொல்லுங்க. நாராயணா நாராயணா சொல்லுங்க. அவர் எதுக்காவது போயிருப்பாரு. யதார்த்தமா ஆவியூருக்கு இந்த அரசகுலத்துக்கு வந்தது பாவமா? ஒருவேளை தெரியாம இருந்தா என்ன இருக்கு? ஆவியூர் பேரை கேட்டீங்களே, ஒருவேளை தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. தெரியாம இருந்திருந்தா அப்ப என்ன நிக்க வைக்கணும்? நீங்க கேள்வி கேட்கும்போது நான் கேட்க மாட்டேனா? என்ன எல்லாம் ஏன் கூட்டம் பாத்தீங்கல்ல, போட்டியை நொறுக்கி விடுவேன். சொல்லுங்க. உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்திக் நினைச்சேன், அவ்வளவுதான். சரிங்க, சொல்லுங்க. முருகப்பெருமானாகப்பட்டவன் அன்று கோபம் கொண்டு பழனிமலையில போய் அமர்ந்தான் ஒரு கனிக்காக. அடுத்ததாக எதற்கு கோபப்பட்டான்? என்ன காரணம்? அருமையான விஷயம். ஏன்னா இதுவும் கந்த புராணத்தில் நடந்த ஒரு விஷயம் தான். முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் வளர்ந்து வாலிபர்கள் ஆகிவிட்டார்கள். அப்படி வாலிபர்கள் ஆன பிறகு யாருக்கு முதல்ல திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போட்டி. இப்ப அண்ணனுக்கு திருமணத்தை முடிக்கலாமா, தம்பிக்கு திருமணத்தை முடிக்கலாமா அப்படிங்கிற போட்டியில இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன் அவன் பாட்டுக்கிறீங்க, தம்பி ஏதாவது ஒண்ணு தள்ளிட்டு வந்துடுறேன். நிறைய நாள்லாம் பார்த்துருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இருவரில் யாருக்கு திருமணம் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு போட்டியை ஏற்படுத்தணும். அன்னைக்கு எப்படி உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் கனி அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த முறையும் உலகத்தை சுற்றுவதற்காக போட்டி ஏற்படுத்தப்பட்டது. முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? மயிலேறி உலகத்தை சுற்றி வர புறப்பட்டார். அதே மாதிரி விநாயகப் பெருமான் என்ன பண்ணாரு? உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன அப்படி கேள்வியை கேட்டு தாயந்தரை சுற்றி வந்து தான் தான் முதலில் திருமணத்தை முடிப்பேன் அப்படிங்கிற நிரூபிச்சிட்டார். இதுல ஒரு விஷயம் பாருங்க. அதாவது கனிக்காக முதல்ல எத்தனை முறை சுற்றி வந்தார், கன்னிக்காக எத்தனை முறை தாய் தந்தை விநாயகப் பெருமான் சுற்றி வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. கனிக்காக விநாயகப் பெருமான் தாய் தந்தை 3 முறை வலம் வந்தார். ஒரு கன்னியை அடைய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக 7 முறை வலம் வருகின்றார். அப்படி 7 முறை வலம் வந்து தான் தான் முதலில் திருமணத்தை முடிப்பேன் அப்படி சொல்லி அன்று நிரூபித்து காட்டினார். முருகப்பெருமானாகப்பட்டவர் அன்று கனிக்காக உலகத்தை சுற்றி வந்து கனி கிடைக்கவில்லைன்னு சொல்லி பழனிமலையில போய் கோபம் கொண்டு அமர்ந்தார். அதே மாதிரி இந்த கன்னிக்காக உலகத்தை சுற்றி வந்து கன்னி கிடைக்கவில்லை என்று என்ன பண்ணார்? கோபம் கொண்டு கிரௌஞ்சம் என்று சொல்லக்கூடிய மலையில போய் முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். அங்கு முருகப்பெருமானை முதலில் கனிக்காக கோபம் கொண்டு போய் அமர்ந்திருக்கும் போது பழனி மலையில் அழைத்து வந்தது யார் என்று சொன்னால், கோபத்தை நீக்கி தமிழ் மூதாட்டி சொல்லக்கூடிய அபய பிராட்டியாகப்பட்டவர் என்ற முருகனை மீண்டும் அழைத்து வந்து தன் தாயும் தந்தையுடன் சேர்த்தார். இங்கே சிவபெருமானே நேரடியாக முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்து மல்லிகார்ஜுனர் அப்படிங்கிற பெயர்ல காட்சி கொடுத்து முருகப்பெருமானுக்கு அறிவுரைகள் சொல்லி மீண்டும் அழைத்து வந்தார். இன்றும் அந்த இடம் இந்த தமிழகத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் இந்த மல்லிகார்ஜுனர் கோலத்துல கிரௌஞ்சம் என்று சொல்லக்கூடிய மலையில கோபம் கொண்டு முருகப்பெருமான் போய் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் அதற்குரிய காரணம். அன்று கனிக்காக கோபம் கொண்டு சென்றார், மறுமுறை கன்னிக்காக கோபம் கொண்டு முருகப்பெருமானாகப்பட்டவன் அந்த கிரௌஞ்சம் என்று சொல்லக்கூடிய போய் மலையில போய் அமர்ந்தார். பரவாயில்லைங்க. அங்கே சுற்றியது விநாயகப்பெருமான் 3 முறை, இங்கே சுற்றியது 7 முறை. அதன் பிறகு என்னுடைய தங்கைகளாகப்பட்ட சித்தி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரையும் விநாயகப் பெருமானுக்கு திருமணம் முடித்து வைத்தோம். அதன் பிறகு வல்லபை அப்படிங்கிற ஒரு அறைக்கு அவ அமுத கலசத்தை வயிற்றுக்குள்ள வச்சிருந்தா.
3000 பிள்ளை பப்பா அப்பப்பட்ட ஒரு அரக்கி அடக்கி ஒடுக்கி தன்னுடைய தொடர்மையில தூக்கி வச்சு விநாயகப் பெருமான் அவளை ஆட்கொண்டான். அப்ப அவ கூட சேர்ந்து இன்னும் 12 பேரு. மொத்தம் விநாயகப் பெருமானுக்கு 15 பொண்டாட்டி. சில பேர் பொண்டாட்டியே இல்ல. அவர் வந்து ஆமா, அதே மாதிரி பிள்ளைகள் இருக்கிறது லாபம் சுபம் என்று சொல்லக்கூடிய 2 ஆள் குழந்தைகளை விநாயகப் பெருமான் இருக்கின்றார்கள். இப்படி கருத்துக்கள் நிறைய இருக்குல்லங்க. நான் கேட்கிறேன், விட மாட்டேன். வந்து சொன்னாங்க எழுதினம் சேர்ந்தார்கள் கற்றாரை கற்றவர் காமொருவர் கற்புள்ளா மூர்க்கரை மூர்க்கர் மூப்பர் முதுகாட்டில் காக்கை ஒக்கும் பிடம்னு சொன்னாங்க. இருங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கைத்தட்டினவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி 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 சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நான் வேகமா போலாம் இல்ல, நான் வந்து முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன். சொல்லுங்க, வந்த விஷயம் சொல்லுங்க. அந்த விஷயத்துக்கு நான் போக மாட்டேன். வந்த விஷயம் அதெல்லாம் போக மாட்டேன். இருமா, நான் கேட்கிற பதில் சொல்லுமா. இப்ப எப்படி வருவார் அப்படின்னா ஹரிச்சந்திர மயானத்துல வந்து அந்த லோகிதாசனை தீண்டக்கூடிய பாம்பாக முருகப்பெருமான் வருவார். நான் சொல்றேன், என்கிட்ட கேட்டது சொல்றேன். அப்புறம் நான் அவருக்கு தெரியலன்னு நினைச்சிருவாரு. ஐயா அப்படித்தானங்க, யாரு கேட்கறாங்க? அவங்க பெரியவங்க என்னன்னு நாரதர் கேட்டா அவருக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்லுது அப்படி நினைச்சிருவாங்க. யாரு சொன்னா என்ன? சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இப்ப கிரேதா யுகம் அப்படின்னு சொல்ல யுகத்துல முருகப்பெருமானாகப்பட்டவர் ஹரிச்சந்திரன், அந்த ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசனை தீண்டுவதற்காக நாகராசனாக வந்தார். அதே மாதிரி ராமாயணத்துல திரேதாயுகத்துல அந்த ராமனும் சீதையும் ஆற்றை கடக்கும் போது அவர்கள் குகனாக மாறி வந்து படகு ஓட்டுவதற்காக வந்தார். அதனாலதான் என்னோட 4 தம்பியர்களும் உன்னையும் ஒரு தம்பியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு கவி இருக்கு. அதே மாதிரி துவாபர யுகத்துல மகாபாரதத்துல ஏன்னா சிகண்டினிக்கு என்று சொல்லக்கூடிய சிகண்டினிக்கு மாலையாக மாறி இருந்தார். அந்த மாலையை காமிச்சோன்னு என்ன பண்ண, சிகண்டியை கொண்டு முன்னிறுத்தித்தான் அவரை பீஷ்மராகப்பட்டவரை அன்று முறியடித்தார்கள். இந்த கலியுகத்துல கந்தனாக அவதரித்திருந்தார். உங்களுக்கு 4 யுகத்திலே வந்தது. நன்றி. இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். இப்ப மழை பெய்கிறது, அந்த மழை நீர் என்ன பண்ணுது, பூமிக்கு வருது. முடிச்சிடறேன். பூமிக்கு வருது. பூமியில இருந்து திரும்ப என்ன பண்ணுது, நீர் ஆவி சூரியனுடைய கதிர்வீச்சு காரணமாக நீர் ஆவியை மேலே போகுது. மேலே போன அந்த நீர் என்ன பண்ணுது, மேகமாக மாறுது. மேகமாக மாறி திரும்ப மழையா பொழிவிக்குது. அப்ப இது ஒரு சுழற்சி. அப்ப யுகங்கள் கடந்தாலும் முருகனுடைய பிறப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி 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 நன்றி. சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கலாமா? கேளுங்க. ஆமா, கல்யாணம் பண்ணிக்கவா? யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்ப நெருப்பு மலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நெருப்பு மலை, நெருப்பு மலை திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலை நல்லா கவனிச்சுங்க. நெருப்பு மலை திருவண்ணாமலை. இப்ப சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடியது திருப்பதி என்று சொல்வார்கள். இப்ப என்ன பண்ணுவாங்க, திருப்பதியில போய் அடைச்சு போட்டுருவாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், திருப்பதி அடைச்சு போட்டாங்க, 2 நாள் 3 நாள் அடைச்சு போட்டாங்களே அப்படின்னு. அங்கே சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்துல சந்திரனுடைய ஆதிக்கம் நமக்கு கிடைக்கணும், அந்த கதிர்வீச்சு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க அடைச்சு போடுறாங்க. இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஜப்பான் ஆகப்பட்டது. எப்படி? ஜப்பான். அதனால அவங்க முன்னுரிமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அந்த முன்னுரிமை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் திருப்பதி செல்வர்கள் அடைத்து வைக்கின்றார்கள். அந்த திருப்பதி ஆளக்கூடிய தெய்வம் வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலபதி. திருவண்ணாமலைக்குரிய ஆள தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான். இந்த சிவனுக்கு வந்து சைவம், அது வைணவம். இந்த திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன? திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு எப்படிங்க சம்பந்தம் இருக்கா? கேள்வி கேள்வி கேட்கறேன்னா நியாயமா கேட்கணும். உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கறதுக்கு இது கிடையாது. அப்படித்தான் கேட்பேன். திருவண்ணாமலைக்கும் திருப்பதி ஒரு சிவனோட கோயிலையா இல்ல ஒரு முருகரோட கோயிலையே வச்சு கேளுங்க, அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லல. அவர் நாமம் போடுறவரு, இவர் பட்ட போறவரு. வைணவ ஸ்தலத்தையே சைவ ஸ்தலத்தையே வச்சு அது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் நீங்க எப்படி கேட்பீங்க? தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், அவ்வளவுதான். நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லல. எல்லாரும் பாத்துக்கிட்டா நான் முருகரை பத்தி கேட்கிற கேள்வி நியாயமா இருக்கணும்ல. முருகரை வந்து மேற்கு நோக்கி எங்க இருப்பாருன்னு கேட்டேன், சிவபெருமான் மேற்கு நோக்கி எங்க இருப்பாருன்னு கேட்டேன். இன்னொரு பழத்துக்காக கோவப்பட்டாரு, இன்னொரு விஷயத்துக்காக கோவப்பட்டு போனார். வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாம பெருமாளையும் சிவனையும் நான் சம்மந்தத்தோட தான் கேட்கிறேன். இப்ப ஹரிக்கு வரனுக்கு பிறந்தவன் ஐயப்பன். அப்ப தகப்பை ஹரி சிவபெருமான், அப்ப பட்டதானே அடிக்கணும். அவருக்கு ஏன் நாமம் போட்டிருக்காங்க? அப்படி பார்த்தா சந்திரமதியே ஹரிச்சந்திரனும் கூட தான் ஒண்ணு சிவபெருமானுக்கு பிறந்தவரு, இன்னும் வந்து விஷ்ணுவுக்கு பிறந்தவங்க. அதனால ஹரிச்சந்திரன் அக்காவும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணுவாங்க. அது தெரியுமா? அந்த விஷயம் பேசல, நிறைய பேசலாம். அடுத்த முறை போய் சந்திப்போம்.
சரிங்க. மீனாட்சியும் சந்திரகுமார் சந்திப்போம். சீக்கிரமா சந்திக்கணும். இல்லைன்னா நான் நேரத்தோட நான் வரேன். சந்திச்சு உங்க பொட்டியை நான் கழட்டணும். அதையும் பாத்துக்கோங்க. உன் சொட்டை உடைக்க நான் போக மாட்டேன். பாப்போம். அதையும் பாப்போம். இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். மீனாட்சி புள்ளியோட சொட்டை உடைச்சாலும் சரி, இந்த கொட்டை இருந்தாலும் சரி. திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுமா. உங்ககிட்ட நீங்க எல்லாம் கேள்வி கேட்டு நான் நிக்க போறேனாக்கு. கடவுள் மீனாட்சி புண்ணியத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய படிச்சிருக்கேன். பாப்பா வாங்க. திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையை 10 நாள் தீபம் எரியும். தீபத்தன்று 10 நாள் அப்படி சொல்லுங்கண்ணே, பரவாயில்லண்ணே, அறிவாளிகளா உட்கார்ந்துருக்கீங்க. அந்த திருவண்ணாமலையில 10 நாள் தீபம் எரியுமா. அந்த 10 நாள் எரியிற தீபத்தை எடுத்துட்டு போய் அதுல கறி இருக்கும் பாருங்க, மை இருக்கும் பாருங்க, அந்த மையை எடுத்துட்டு போய் திருப்பதியில இருக்க விளக்கு ஒண்ணு இருக்கும். அந்த விளக்குக்கு ஏகாதசி என்று கொடுப்பாங்களாம். எதுக்காக? அங்க குடிச்சு அந்த விளக்கை எரிய வைப்பாங்களாம். அப்ப அதுக்கு இருக்க சம்பந்தம் தான். அங்க இருக்கிற விளக்குல இருக்க கொண்டு மைய எடுத்துட்டு போய் ஏகாதசி என்று திருப்பதியில போய் கொடுப்பாங்க. திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கு இருக்க சம்பந்தம் தான். தப்பா இருந்தா பேசுங்க. நல்ல விஷயம். பாராட்டு கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு உத்தரவு வந்துகிட்டே இருக்கு. அதான் என்ன பேசலாம். அதனால கால நேரங்கள் இல்ல. அடுத்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அன்பளிப்பு கொடுத்த அன்பு தாத்தா அவர்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். உங்க புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கேன் நான். நன்றி. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. யாரு மாப்பிள்ளை? பிடிக்கலாம் கட்டிக்கிறேன், பிடிக்கலாம் கட்டிக்க மாட்டேன். முடிச்சா கட்டிக்கல ஒட்டிக்க சொல்லுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளை தான் யாரமா இந்த ஊர்ல ஏதாச்சும் மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா கட்டிக்கிறேன். நாகரிகம் ஆபத்தமில்லாமல் பேசவிட்டாய். அறிவலாருக்கு அறிவையும், அன்பிலாருக்கு அன்பையும், பண்பலாருக்கு பண்பையும், இப்படி எல்லாருக்குமே கூட்டுக் கொடுப்பது வேலை. அதனால சூரிய சமரத்திற்கு முன்னே அந்த முருகனுக்கு கிளம்புவது கட்டாவிட்டால் நான் நாரணம் அல்ல, இந்த மாவட்டத்திற்குரிய முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயணன் நாரதரே, முனிவரே, நக்கீரரே, புலவரே, நாரதரே, இப்படி போய் சேர்ந்துட்டாரே நாரதர். அப்பா என்ன போய் சேர்ந்துட்டாரா? கிடையாது. அவர் கோபமா போயிட்டாரு என்ற இத்தனை பேருக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. உங்க முன்னாடியில நாரத மகரிஷியை பார்த்து கூட்டிக்கிட்டு பண்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டிருக்க என்ன காரணம் இல்லாம இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, இவரை இப்படி எல்லாம் கோபப்படுத்தி அனுப்பினாதான் முருகர்கிட்ட போய் சொல்லுவாரு. அப்பதான் சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார விந்தத்தை வெகு சீக்கிரம் அடைவே. இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். சுவாமி சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கேன். யாரும் தயவு செய்து எந்திரிச்சு போயிடாதீங்க. அதனால வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு